ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி கணவன் சரி இருக்காங்களோ இல்லையோ அந்த வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணியாவது எப்பாடுபட்டாவது வாழ்ந்தே ஆகணும். இல்ல அப்படின்னா இந்த உலகம் நம்மள வாழா வெட்டின்னு ஒதுக்கி வச்சிரும். எனக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகுது. ஏனோ தெரியல என்னோட கணவருக்கு என்ன பிடிக்கவே இல்ல. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு துடியா துடிக்கிறாரு. அவருக்கு என்ன பிடிக்காத காரணம் என்ன அப்படின்னா நான் பணக்காரி இல்ல, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, நான் ஒரு இல்லாதப்பட்ட குடும்பம், எங்களை விட கொஞ்சம் வசதியானவங்க அவங்க, அதனால ஏதோ வாழ்க்கை கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு என்னோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நானும் இந்த 2 வருஷ வாழ்க்கையில என்னெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன். என்னோட தன்மானம் மானம் மரியாதைன்னு எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்தேன். என்னோட அம்மா அப்பாக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல, அவனோட நான் வாழ்ந்தே ஆகணும். இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிற 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணாயிருமா. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மா அப்பாட்ட அந்த பிரச்சனையை நான் கொண்டு போறதே இல்ல. கொண்டு போனாலும் அது வேஸ்ட், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நானே ஹேண்டில் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். 2 வருஷ வாழ்க்கைய முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. டிவோர்ஸ் கேட்டு உச்சக்கட்ட பிரச்சனையை ஆரம்பிச்சாரு. எனக்கு இல்லாத குறைகள் எல்லாத்தையுமே சொன்னாரு. குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. அவங்க குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியாத ஒரு பொண்ணுன்னு சொன்னாரு. ஒரு பொண்ணை ட்ரிகர் பண்றதுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லா பழியுமே என்னோட மேல போட்டாங்க. நாங்க 2 பேரும் வாழவே இல்ல. வாழ்ந்தாதானே குழந்தை பிறக்கும். நாங்க 2 பேரும் இது வரைக்கும் பிசிக்கலா எந்த ஒரு டச்சுமே இல்ல. எதுக்காக வந்து பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்